கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கன்னிராசிக்காரங்க சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க. துணிச்சலும் வேகமும் உங்களினுடைய இயல்பு. அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் வாழ்க்கையில் கிடைக்கும்போது நம்மளினுடைய வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை தான் முயற்சி செஞ்சாலுமே, எந்த தான் ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதுதாங்க நம்மளோட குலதெய்வம். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல தடவை உங்களுக்கே தெரியாமல் நிறைய தடைகள் உடைஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதற்கான வழிகள் திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தாங்க காரணம். இந்த ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷம் ஒரு விஷயம் செய்யுங்க. உங்களினுடைய குலதெய்வ பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக மனசார உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கான நன்மைகளை உங்கள் குலதெய்வமே செஞ்சு கொடுப்பாருங்க. கன்னிராசிக்காரங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக கிடைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. தொட்டது எல்லாமே தடையாக மாறி யாருமே நமக்கு இல்லையே, நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லையேன்னு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 7 கதவுகள் திறக்க போகுதுங்க. இது 7 கதவுகள்னு சொல்ல முடியாது. இது உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய வரங்கள். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தாங்க. நீங்க உதவி செஞ்சவங்க கூட உங்களை ஒரு கட்டத்துல தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. பணம் காசு விஷயத்தில் நம்பி ஏமாந்து மன உளைச்சலில் தவிச்ச உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. முக்கியமாக முதல் கதவு திறக்க போகிறது உங்கள் நிம்மதிக்காகத்தாங்க. இத்தனை நாளாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆகுமோ, நம்ம குடும்பம் எப்படி ஆகுமோ, நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இதோட முதல் பயம் உங்கள் மனசை இதோட முதல் வரம் உங்கள் மன பயத்தை முழுசாக போக்க போகுது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தைரியமாக எதிர்த்து நிற்கிற ஒரு தெம்பு உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுது. நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையுமே இனிமேல் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நல்ல எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இது வெறும் கன்னிராசிக்கான முதல் கதவு தாங்க. இரண்டாவது கதவு உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக திறக்க போகுது. கன்னிராசிக்காரங்க உழைப்புக்கு என்றைக்குமே சலிச்சவங்க கிடையாது. மாடு மாதிரி உழைப்பீங்க, ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்காது. வந்த வேகத்திலேயே செலவாயிரும். கையில் உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல கடனோ உதவியோ கிடைக்காம நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எங்கேருந்துன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் எதிர்பாராத விதமாக பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணவரவு வரப்போகுதுங்க. தடைப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாமே ஒன்று ஒன்றா திறக்க போகுது. பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான நல்ல வழி திறக்குதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம், உங்கள் உழைப்புக்கான உண்மையான அங்கீகாரம் கிடைக்க போகிற நேரம். இனிமேல் பணத்துக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க எந்த ஒரு அவசியமே வராது. அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. மூணாவது கதவை உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பம் தாங்க உலகமே. குடும்பத்துக்காக எதையுமே செய்வீங்க. குடும்பத்துக்காக எதையுமே செய்வீங்க. ஆனால் அந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு சரியான மரியாதை கிடச்சிருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்திருக்கும். நம்ம பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். சொந்த பந்தங்கள் நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க, எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படிங்கிற வழியோடு போயிருப்பீங்க. அந்த கவலை இனி உங்களுக்கு வேண்டாங்க. பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த ஒரு வெளிச்சம் வரப்போகுதுங்க. இருட்டு விலகி வெளிச்சம் வரப்போகுது. உங்கள் மேலே கோபத்தில் இருந்தவங்க கூட இப்போ உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வருவாங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில் தடைகள் கூட
ஒரு பாக்கி இல்லாமல் நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இந்த 3வது வரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. 4வது கதவு உங்கள் ஆரோக்கியத்திற்காக தீரப்போகுதுங்க. நம்ம மன உளைச்சலில் உங்கள் உடம்புல பலவிதமான கைகால் வலி இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சது தான் மிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளாக இருந்த நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம், உடம்புல இருக்கிற பல வியாதிகள் பறந்து போயிடும். அதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு புது உற்சாகம், ஒரு புதிய தெம்பு பிறக்க போகுது. சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடம்பும் மனசும் புது பொலிவோடு இருக்க போகுது. ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் உயிராக நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. 3 முக்கியமான பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, இதோட தொழில் விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நிற்கும். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக கன்னிராசிக்காரங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அதிகமாக இருக்குது. அறிவு, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாவே அது கன்னிராசிக்காரங்க தான். உங்களுக்கு எஸ் எழுத்து அப்படின்னு எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய நபரால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களினுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக மொத்தம் யாரோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. அவ்வளோதாங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களினுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கலாம். உங்களினுடைய கஷ்ட நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். உங்கள் நேர்மைக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் யார்? உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு. உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சு ஒரு குழப்பத்தோட தெளிவு கிடைத்தரும். நாளைக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும், அதை இப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த வழியில பணம் வரும், இது கூடவே இந்த மாதிரி செலவு வரும், இதை தவிர்த்துக்கோ, இந்த மாதிரி தாங்க. சரிங்களா? இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த உறவுகள் கிட்ட நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா கூட வச்சுக்கோங்க. எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு. அதுதான் உங்களினுடைய குணமே. அதை நீங்கள் இப்போ கைவிடணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், மற்றவங்களுடைய மனசு நோகாமல் இருக்கணும். இப்படியே வாழ்க்கை போகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி உங்களினுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு யாருமே மற்றவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை துச்சமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் உதவி செய்கிறத மறந்துட்டு திருப்பி உதவியவே கேட்பாங்க. ஆனால் உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு உங்களை போய் பின்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறுத்தணும். குறிப்பாக பணம் விஷயத்தில் எழுத்துப்பூர்வமான தெளிவு இல்லாமல் பெரிய தொகை யாருக்குமே கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாகவே இருந்தாலும் சரி, அன்பு வேற, நம்பிக்கை வேற, பொறுப்பு வேற. இந்த நாளையுமே ஒன்றா போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வேற வேற முகம் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இதனால் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய இத்தனை நாளாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்பிக்கையாலையும் பொறுப்புகளாலையும் தேவையில்லாத பொறுப்புகளை தலையில் தூக்கி வச்சு எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போ தான் அதை என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொழில் மற்றும் வேலை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான துறைகளில் லாபம், தொடர்புகள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால தான் ஒரு சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்கன்னு சொன்னேன். அவங்களால நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். குறிப்பாக குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு.
11ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசியாக வருது. ஸோ அங்கே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசிகளோட இடம். உங்களினுடைய திறமையை சரியான நபர்கள் கிட்ட கொடுத்தாலே வாய்ப்புகள் அதிகமாக